கொடுங்க, நான் வேணாம்னு சொல்ல. மிஷினரிக்கு அனுப்புங்க. திரும்பி நீங்க தப்பா புரிஞ்சிடாதீங்க. மிஷினரிக்கு அனுப்புறது தப்பு இல்ல, அதை விட முக்கியம் நீ மிஷினரியா மாறுறது. ஆமென். மிஷினரியா மாற முடியாட்டியும் பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு நாளாவது ஊழியம் பண்ணுங்க. ஒரு நாள் போங்க. நாங்க காலேஜ் படிக்கிற காலத்துல, காலேஜ் கூட இல்லை, முடிச்சாச்சு, வேலைக்கு போற காலத்துல எங்க சபையில் இருக்கிற ஒரு 20 வாலிபர்கள் ரூலே என்ன தெரியுமா? லீவ் நாளில் வரக்கூடாது, லீவ் போட்டுட்டு தான் வரணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல் வச்சிருந்தோம். அதுக்கு பேர் சுவிசேஷ சேனைன்னு பேர், காஸ்பல் ஆர்மின்னு. 15 20 வாலிபர்கள் ஏதாவது ஒரு கிராமத்தை, சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமம், காலையில் போயிட்டு சாயங்காலம் வர மாதிரி இருக்கிற கிராமத்தை செலக்ட் பண்ணுவோம். அந்த கிராமத்துக்காக அந்த மாதம் ஃபுல்லாக ஜெபம் பண்ணுவோம். வார வாரம் கரெக்டாக ஒரு நாள் செலக்ட் பண்ணி லீவ் போடுவோம். சாப்பாடெல்லாம் நாங்களே செஞ்சு எடுத்துப்போம், யாரையும் கேட்க மாட்டோம். எங்கள் சர்ச்சில் போய் வண்டி மட்டும் கேட்போம். எங்கள் பாஸ்டர்கிட்ட ஒரு வேன் இருந்துச்சு, பெரிய வேன், இந்த மாதிரி டெம்போ ட்ராவலர். கேட்போம், பாஸ்டர் இந்த வேன் கொஞ்சம் கொடுங்க. எங்கள் பாஸ்டர் வாலிபர்களை ஊக்குவிக்கிறதுக்காக டீசல் எல்லாம் அவரே போட்டுருவார். போட்டு போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பி வைப்பார். கர்த்தருடைய பெரிய கிருபையால 3 இடத்துல சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ஆமென். சென்னைக்கு வெளியே கிராமத்தில் 3 இடத்துல சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இன்னைக்கும் அங்க சபை நடக்குது. என்னுடைய நண்பர்கள்லாம் ஊழியக்காரங்களா போதகர்களாக இருக்கிறார்கள். ஆமென். எதுக்கு சொல்றேன்? உன்னால செய்ய முடியாததையே கர்த்தருக்கு செய்யணும். கொஞ்சம் தியாகம் பண்ணி சொல்லணும், சாக்ரிஃபைஸ் பண்ணி. சில நாட்கள் சொல்லுவாங்க, 1000 ரூபா 500 ரூபா கொடுத்தாச்சு, 5000 ரூபா கொடுத்தாச்சு, 10,000 ரூபா கொடுத்தாச்சு, நம்ம வேலை முடிச்சு, நம்ம உழைப்போம். உடனே அடுத்த கேள்வி, நீங்க ஊழியத்துக்கு போலியா? நான் உழைக்காட்டி எப்படி இவ்வளவு பேருக்கு கொடுக்க முடியும்? ஆண்டவர் கேட்கிறாரு, அங்க உழைக்கிறது எனக்கு உழைய, எனக்கு உழைய. ஆமென். நீ இத்தனை பேருக்கு பணம் கொடுக்கறத விட ஒரு ஆத்மா சம்பாதிச்சுறேன், அதுதான் பரலோகத்தில் வந்து நீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறீங்க, உங்களுக்கு வர்ற பணத்தை அனுப்புறீங்க, உங்களை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிபதியா மாற்ற விரும்புறாரு. அது நீங்களே ஊழியத்துக்கு வர்றது, ஆமென். உங்களையே ஒப்பு கொடுக்கறது. இன்னைக்கு சபையில ஊழியக்காரங்க எழும்புறதே இல்லை பாருங்க. போன தலைமுறையில எவ்வளவு ஊழியக்காரங்க எழும்புனாங்க, இந்த தலைமுறையில சபையில இருந்து ஊழியக்காரங்க எழும்புறதே இல்லை. இப்போ உங்க வியூவே எப்படி ஆயிடுச்சு? நல்லா சம்பாதிக்கணும், ஒரு பங்கு தசமா காணிக்க வேணா, இன்னொரு பங்கு கூட ஊழியத்துக்கு கொடுத்துருவோம். நம்ம எல்லாரும் சம்பாரிச்சு கொடுத்தாதான் ஊழியம் நடக்கும். இல்லைங்க, இப்பயும் சொல்றேன், ஆமென். யாருமே கொடுக்காம வெறும் தரித்திரமா ஒரு 120 பேர் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் யார் இருதயங்களை ஏவினாலோ அவர்கள் எல்லாரும் வித்து கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் வைத்தார்கள். ஆமென். தேவைகளை சந்திப்பது கர்த்தருக்கு ரொம்ப ஈஸி. ஆமென். கர்த்தருக்கு தேவை ஆட்களை அனுப்பும்படி பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், ஆமென். பணத்தை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். இல்ல, இயேசு எதுக்காக ஜெபம் பண்ண சொன்னாரு? அறுப்பு மிகுதி ஆட்களோ குறைவு, ஆட்களை அனுப்பும்படி. ஆமென். இன்னைக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில தரித்திரம். என்ன தரித்திரம்? ஊழியத்துக்கே வரமாட்டாங்க. மினிஸ்ட்ரியை பத்தின போக்கஸ் இல்ல சபையில. சபையில ஸ்பிரிச்சுவல் போக்கஸ் இல்ல. சபை எப்படி மாறிடுச்சு? கமர்ஷியல் போக்கஸ்க்கு மாறிடுச்சு. சபையானது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நோக்கியும் கட்டடங்களை நோக்கியும் எதிர்கால திட்டங்களை நோக்கியும் ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நீ தருத்திரம். ஏன்? உனக்கு இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ நினைச்சுக்கிட்ட ஐ எம் ஸ்பிரிச்சுவலி பிளஸட் அப்படின்னு. ஆண்டவர் சொல்றார், நோ, யூ ஆர் ஸ்பிரிச்சுவலி புவர். ஆமென். யூ ஆர் நாட் ஸ்பிரிச்சுவலி பிளஸட். நீ ஆவிக்குரிய விதத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கணும்னா நீ ஆண்டவருக்காக இறங்கி எதையாவது செய்யும். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். அன்னைக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாம் வேலையை விட்டுட்டு பெரிய பெரிய மிஷினரிகள் வெளிநாட்டில இருந்து இங்க வந்து சிவகாசியிலையும் திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் தொப்பியில கஞ்சி வாங்கி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாமா. அவர்கள் அன்னைக்கு செய்த ஊழியத்துல தான் இன்னைக்கு நீங்களும் நானும் பேண்ட் ஷர்ட் போட்டு உட்கார்ந்துருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையா மிஷினரிகள் தங்கள் தியாகத்தோடு கூட வந்தான். அவன் வெறும் பணத்தை மட்டும் அனுப்பல, தானே வந்து இங்க செத்தான். அவன் செத்ததனுடைய விளைவு இத்தனை சபைகள் எழும்பினுச்சு. இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு நான் பணத்தை கொடுத்துட்டேன், நான் தேவை பாஸ்டர் கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் நான் தான் கொடுப்பேன், அதையும் பேனர் மட்டும்தான் போடல,
மற்றபடி சபைக்கே தெரிஞ்சிடும் நம்ம கொடுக்கறது. அந்த அளவுக்கு கவனிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு நீ கொடுக்கறது எவ்வளவு முக்கியமோ அதை விட நீங்களும் நானும் முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு சொல்றதுக்கு தான் ஆள் வேணும். புரியுதா? அப்பத்த 5000 பேருக்கு அவர் மாத்திடுவாரு. ஆனா 5000 பேரை கூட்டிட்டு வர வேண்டியதுதான் உங்க வேலை, என் வேலை. சொல்றது புரியுதா? நாம இன்னைக்கு அப்பத்தை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். 5000 பேர் வந்துட்டா அப்பம் எப்படி போடுவோம்? சிக்கன் பிரியாணியாவது போடணும், குறைஞ்சபட்சம் வெஜ் பிரியாணியாவது போடணும், கூட கத்திரிக்காய் போடணும், கூட வெங்காயம் வைக்கணும். 5000 பேர்னும் போது எவ்வளவு அரிசி ஆகும்? நம்ம கான்சென்ட்ரேஷன் முழுக்க எங்க இருக்கு? இதுல இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, இந்த 5000 பேரை கொண்டு வர சொல்லி நீ ஜெபம் பண்ணு போதும். அப்பத்தை கொண்டு வரது என் வேலை. இல்லைன்னா நான் மேல இருந்து கூட கொண்டாந்துருவேன். நீ செய்ய வேண்டியது இந்த 5000 பேரை கூட்டு வர வேலையை பாரு. நமக்கெல்லாம் இன்னைக்கு அப்படி ஆயிப்போச்சு. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னைக்காவது சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்களா? என்னைக்காவது? சொல்லவே மாட்டீங்க. என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? சொல்ல மாட்டீங்க. உங்களை நம்பி ஆண்டவரை சுற்றி நான் பிலிவர்ஸை வச்சிருக்காரு. நீங்கள் சுவிசேஷம் எப்படியாவது சொல்லிடுவீங்க, ஆத்துமாதாயம் பண்ணிடுவீங்க, காப்பாற்றிடுவீங்கன்னு வாயே திறக்காதீங்க. பரலோகத்தில் ஆண்டவர் கேட்குற முதல் கேள்வி, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொன்னியா? பக்கத்தில் வேலை செஞ்ச ஆளுக்கு நீங்கள் சொன்னீங்களா? உங்கள் கூட இருக்கிற ஆளுக்கு நீங்கள் சொன்னீங்களான்னு ஆண்டவர் கேட்பாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, அதெல்லாம் சர்ச்சில் எடுக்கிற மிஷனரி காணிக்கைக்கு நான் அனுப்பிவிட்டேன். அனுப்புன சரிம்மா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு காஸ்பல் சொன்னியா? வெறும் பணம் மட்டும் அல்ல, வெறும் பணம் ஊழியம் என்று நீ நினைத்தால் நீ தான் தரித்திரம். நீ தரித்திரம் உள்ளவனாய் இருந்தும் வெறும் ஆசீர்வாதம் தான் ஊழியம் என்றால் அது தரித்திரம். நீங்க தான் கர்த்தருக்கு ஆசீர்வாதம். நீங்க சொல்லணும். நீங்க போங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொல்லுங்க. அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, நீ தரித்திரம் உள்ளவனாய் இருந்தும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கும் தரித்திரத்தை அறிந்திருக்கிறேன். கடைசியா ஒரு காரியம் வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கள். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். முதல்ல நீங்க விசுவாசி, யார் விசுவாசி யார் விசுவாசி இல்லை அதை கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது, நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய தரித்திரம் என்ன, ஐஸ்வர்யம் என்ன, அது தெரிஞ்சிருச்சு. மூணாவது வசனம் தெளிவா சொல்லுது, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததை. இதுதான் அடுத்த கடைசியான மிக முக்கியமானது. கடைசி காலத்தில் இதை நீங்கள் உங்களுக்கு செய்யணும். உங்களுக்கு செய்யணும். என்ன செய்யணும்? இந்த கடைசி காலத்தில் நிறைய கள்ள ஊழியர்கள், கள்ள ஊழியங்கள் எழும்பி வரும். அதிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு தான் ஆண்டவர் இதை சொல்றாரு. முதல் பாயிண்ட், தூஷிக்க கூடாது. இப்பவும் அதான் சொல்றேன். உங்க வேலை யார் கெட்டவன் உலகத்துக்கு சொல்றது இல்ல, யார் கெட்டவன் இருந்தோ அவங்ககிட்ட இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்றதுக்கு. அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை நீ சோதித்து கண்டறிந்தது. இன்னைக்கு கடைசி காலத்தில் நிறைய பேர், ஒரு காலத்தில் ஊழியம் என்பது ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவரும் தானாய் வருகிறதில்லை. இப்போ அப்படி இல்லை. இன்னொரு குரூப் இருக்கு. இயேசுகிட்ட வந்து சீஷர்கள் சொல்றாங்கல்ல, ஆண்டவரே நம்மை சாராத ஒருத்தன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறான். அந்த மாதிரி தேவனுடைய அழைப்பே இல்லை, ஆனா ஊழியத்துக்கு வந்துருவாங்க. முந்தியெல்லாம் ஊழியம் செய்யணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு சபையில் ஒரு 10 வருஷமாவது என்னவா இருக்கணும், விசுவாசியா இருக்கணும். ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஊழியத்தில் அடங்கி இருக்கணும். அப்புறம் அழைப்பை பெறணும், கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் புறப்பட்டு எங்கே போவாங்க? ஊழியத்துக்கு போவாங்க. அந்த ஊழியங்களும் மகிமையாக இருந்தது, ஐஸ்வர்யமா இருந்ததுன்னு சொல்ல மாட்டேன். எப்படி இருந்தது? மகிமையாக இருந்தது. இப்போ எப்படி ஊழியம் வருது? 2 வகையான டிராபேக்ஸ் இருக்கு. இப்போ ஒன்று, சபைக்குள்ள நீங்க யாரையாவது கொஞ்சம் திட்டிங்கன்னா, கொஞ்சம் அடக்கி இருக்கணும்னு சொன்னீங்கன்னா உடனே ஒரு ஊழியக்காரராக மாறிடுறாரு. இப்போ இல்லை, ஏதாவது ஒரு குடும்பம் சபையில் கொஞ்சம்
சபைக்கு விரோதமாகவோ அல்லது தேவனுக்கு விரோதமாக போச்சுன்னா நீங்கள் கடிந்து கொண்டீங்கன்னா உடனே அந்த குடும்பம் என்னவா மாறிடுது? சபையாக மாறிடுது. வீட்டிலேயே சர்ச். அவர் 2-3 வாரம் வரமாட்டாங்க. அப்புறம் பாஸ்டர் கேட்பார், எங்கே அவங்கள 2-3 வாரமாக காணோம்? அவங்க வீட்டிலே சர்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வர்றதில்லை. ஏன் வர்றதில்லை? ஏதோ மனஸ்தாபமா? அதனால் சிலர் வைராக்கியத்தினால் கிறிஸ்துவை நசுங்கிக்கிறார்கள். அந்த மாதிரி இது கோபத்தில் எதிர்ப்பு, நம்ம நினச்சது நடக்கலை, நமக்கு விரோதமாக பேசுகிறாங்க, நம்மளை திட்டுறாங்க, உடனே சர்ச். எவாஞ்சலிஸ்டெல்லாம் இப்போ அப்படி தான். நிறைய எவாஞ்சலிஸ்ட் அழைப்பு பெற்று வரதெல்லாம் ரொம்ப குறைவு. ப்ராபசி, தீர்க்கதரிசி. அதான் பவுல் சொல்கிறார், நான் போகிறேன் மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். அவர் மெய்ப்பன். இப்போ அடுத்த ஓநாய்கள் வர காலம். இப்போ நீங்கள் தான் அதை என்ன பண்ணணுமா? சோதித்து கண்டறியணும். உங்களுக்கு தெரியணும், ஓ ஓகே ரைட், இது கலை, இது நல்ல கோதுமணி, இது கர்த்தரிடத்துலேருந்து வந்தது, இது கர்த்தரிடத்துலேருந்து வராதது அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன செய்யணும்? தெரியணும். நிறைய விசுவாசிகள் இந்த கடைசி காலத்தில் ஏமாறுகிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் உங்களை புறாக்களை போல கபடற்றவர்களாக இருக்க சொன்னார். அதே நேரத்தில் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாயும் இருங்கள். நாம் இரக்கமாக தான் இருக்கணும், ஏமாளியாக இருக்கக்கூடாதுங்கிறார் ஆண்டவர். நீங்கள் இரக்கமாக இருங்க, ஆனால் எப்படி இருக்காதீங்க? ஏமாளியாக இருக்காதீங்க. ஒரு 2 தீர்க்க தரிசனம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டா போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறதெல்லாம் செய்வீங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்னைக்கு தீர்க்க தரிசனம் கரெக்டாக சொல்லி நாளைக்கு அவர் தப்பாக சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் கடைசி வரைக்கும் விழாதவர். ஊழியக்காரன் இன்னைக்கு நல்லா இருப்பான், நீங்கள் ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போது, ஒரு மாதம் கழித்து பார்க்கும்போது, ஒரு வருஷம் கழித்து பார்க்கும்போது விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. எல்லா ஊழியக்காரங்களும் விழுவாங்கன்னு நான் சொல்லலை. எப்பவும் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் மீடியேட்டரே கிடையாது. நீங்கள் தேவனோடு கூட நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டியது தான் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் தேவன் உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்குள்ள என்ன சொல்றாரு? தங்கி வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். சரிங்க, தீர்க்க தரிசனம் வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார், எல்லாம் சொல்லுவார் ஆவியானவர். நீங்க எப்ப இந்த ஊழியக்காரனை ஹீரோவா பார்க்குறீங்க பாருங்க. ஊழியக்காரனை எப்பவுமே எப்படி பார்க்கணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். தேவன்கிட்ட போறதுக்கு வழி காட்டுறது மட்டும்தான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. அல்லேலூயா. ஊழியக்காரன் தேவன் அல்ல. ஊழியக்காரனை தேவனா பார்க்கக்கூடாது, தேவ மனுஷனை தான் பார்க்கணும். நீங்க தேவனா பார்க்க தொடங்கிடுறீங்க. பைபிளில் இல்லாததை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள தொடங்கிடுறீங்க. பைபிளுக்கு ஒத்து வராத தரிசனங்களை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள தொடங்கிடுறீங்க. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாருங்க. அவர் சொன்னா தப்பாகுமா? ஆகும். பிழையாம் சொன்னாலே தப்பாகும். நான் சொல்ல புரியுதா? எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வேதத்தில் தடம் புரண்டு போயிட்டான். எத்தனையோ ஊழியக்காரன் பின்மாற்றம் ஆயிட்டான். உங்களுக்கு ஆண்டவர் ஊழியக்காரனை கொடுத்துருக்கிறார். ஒரு போதகரோ, ஒரு டீச்சரோ, ஒரு சபையோ கொடுத்துருக்கிறார். சொல்கிறத கேளுங்க, அப்படியே பிடிச்சிக்கிட்டு பரலோகத்துக்கு போயிருங்க. ஆளுக்கு நியாயாதிபதிகள் காலம் மாதிரி ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்கிறது, அதில் ஒரு பெருமை வேற. நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் அவர் எடுப்பார் அப்படின்னா அவர் வேலை இல்லாமல் இருக்கிறாருன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஊழியக்காரங்கிட்ட குறி கேட்குற மாதிரிலாம் போகக்கூடாது. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலம். ஞான திருஷ்டிக்காரன், தீர்க்க தரிசனம். புதிய ஏற்பாட்டில் சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் தான் தீர்க்க தரிசனம். உங்களுக்குள்ளேயே தீர்க்கதரிசி இருக்கிறார், உனக்குள்ளேயே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நீங்களும் நானும் பேசுகிற தேவனை ஆராதிக்கிறோம், நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நல்லா முழங்கால் போட்டு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்ககிட்ட பேசுறதுக்கு 1000 வழி இருக்கு. நீங்க எப்ப இந்த ஊழியக்காரனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆட ஆரம்பிச்சிட்டீங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணி 3 மாசத்துல டிவோர்ஸ் ஆகி வந்துடுது. அப்புறம் பழிய தூக்கி யார் மேல போடுறீங்க?
இவ்வளவு செலவு பண்றதுக்கு கதவை சாத்திக்கிட்டு கணவனும் மனைவியும் கையை பிடிச்சி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்ககிட்ட பேசிட்டு போயிட்டே இருப்பாரு. எவ்வளவு ஈஸியான வேலையை விட்டுவிட்டு முதல்ல நீங்க தேவன்கிட்ட போங்க. ஆமென். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். ஹalleluya. ஊழியக்காரன் தேவன் பக்கம் திருப்புகிறவனை ஒழிய அவன் தேவன் அல்ல. ஆமென். அத முதல்ல வரணும். எதுக்குனாலும் எனக்கு அவர் இருக்கிறார், ஒரு கவலையும் இல்லை. ஒரு பெரிய ஊழியக்காரர் இறந்துட்டாரு. அவருடைய மரணத்தில் ஒருத்தர் வந்து அழுகுறார். நான் பார்க்குறேன். அவர் என்ன சொல்லி அழுகுறார் தெரியுமா? ஐயோ நீங்க போயிட்டீங்களே, இனிமேட்டு தேவ சித்தத்தை அறியறதுக்கு நான் யார்கிட்ட போவேன்? தேவன்கிட்ட போங்க. தேவ சித்தத்தை அறியறதுக்கு யார்கிட்ட போகணும்? தேவன்கிட்ட போகணும். எந்த ஊழியக்காரன் உன்னை தேவன் பக்கம் திருப்பாமல் தன் பக்கம் திருப்புகிறானோ அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல. ஊழியக்காரனோட வேலை தேவன் பக்கம் திருப்புறது மட்டும்தான். அவன் பக்கம் திருப்பறதே கிடையாது. வேலையே தேவன் பக்கம் திருப்புறது. எந்த ஊழியக்காரன் உன்னை ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி பயன்படுத்துகிறானோ, அப்போஸ்தலர் காலத்தில் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. அப்போஸ்தலர் காலத்தில் இது ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒரு ப்ரூஃபோட, அந்த காலத்தில் உள்ள ஒரு ப்ரூஃபோட புக்கில் எழுதியிருக்கிறாரு. அதோட காப்பி கூட எங்கிட்ட இருக்கு. ஒரு நண்பர் அனுப்பி வச்சார். அந்த காலத்தில் அப்போஸ்தலர்கள் எப்படி அப்போஸ்தலர்லேருந்து வந்தவங்களை கண்டுபிடிப்பாங்க. இப்போ உதாரணமாக மக்கதோனியாவில் யார் இருக்கிறா? பவுல் இருக்கிறார். திடீர்னு ஒருத்தன் எருசலேம்லேருந்து சொல்கிறான், மக்கதோனியாவிலிருந்து பவுல் என்னை அனுப்பி வைத்தார். ஏதாவது நிருபம் கொடுத்தாரா? கொண்டு வந்த வர வழியில் திருடங்க என்ன பண்ணிட்டாங்க? எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. இப்போ என் கையில் ஒன்றுமே இல்லை. சரி, வந்திருக்கிறவன் உண்மையிலேயே பவுல் அனுப்பணும் தானா, இல்லை யாராவது ஏமாத்துறானா? எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது முதல் நூற்றாண்டில் பெரிய பிரச்சனை. ஏன்னா இப்போ மாதிரி ஃபோன் கிடையாது, உடனே போயிட்டு வர முடியாது. ஃப்ளைட்லலாம் ஃபோன் பண்ணி கேட்க முடியாது. அப்போல்லாம் கப்பல் பிடிச்சி போனோம். அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி தான் வச்சுருந்தாங்களாமா, எழுப்பி பேச சொல்லுவாங்களாம் ஜபாலயத்தில். சரி, என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க? உங்களுடைய தூதை சொல்லுங்க, எங்களுக்கு அவங்க அனுப்பின தூதை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வந்தவன் எழுந்து முடிகிற வரைக்கும் இம்மைக்குரியதை பேசாம வெறும் மறுமைக்குரியதையும் ஆவிக்குரிய விதத்தை மட்டும் பேசினா அவன் அப்போஸ்தலத்திலிருந்து வந்தவன். பூமிக்குரிய தேவைகளையும் தன்னுடைய தேவைகளையும் குறைவுகளையும் சொல்லி இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை பத்தி பேசினா அவன் அப்போஸ்தலத்தில் வந்தவன் அல்ல. இவ்வளவுதான், ஒரே லைன். அப்போஸ்தலன் வந்தவன் யார் தெரியுமா? நாங்கள் பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டோம், நாங்கள் ஏறக்குறைய 3 நாட்கள் கடலில் இருந்தோம், செத்துட்டோன்னு நினைச்சோம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை காப்பாற்றி சாட்சியாய் நிறுத்தினார், அங்கே 10,000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவன் தான் அப்போஸ்தலத்திலிருந்து வந்தவன். இன்னைக்கும் அதே அளவுகோல் அப்படியே இருக்கு, நீங்களே செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கும் அந்த அளவுகோல் அப்படியே தான் இருக்கு, நீங்களே செக் பண்ணிக்கலாம். உங்கள் ஆவிக்குரிய தேவையை குறித்தும் உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போவதை குறித்தும் உங்களுடைய ஆவிக்குரியதான வளர்ச்சியை குறித்தும் பக்தி விருத்துக்கு ஏதுமாக பேசுகிற சபையும் ஊழியக்காரனும் தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள். உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் உங்ககிட்ட இருக்கிறதையும் ஆட்டைய போடுறதுக்கு ஆளாளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி மறைமுகமாகவோ நேரடியாகவோ உன்னிடத்துல கலெக்ஷன் நடத்தினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்பவும் சொல்றேன், உண்மையாய் ஊழியம் பண்ணுகிற ஊழியக்காரனை பரலோகம் நல்லாவே கனம் பண்ணுது, பரலோகம் ஆசீர்வதிக்குது, ஒரு குறை இல்லாம வச்சுக்குது. புரியுதா? அதனால பரலோகம் நோட் அடிச்சுட்டு அனுப்பாது, அதுவே ஆளை எழுப்போம், அதே ஆட்களுடைய மனசுல ஏவும், அவங்களே வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு, சம்பந்தமே இல்லாம கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க, அதோட போயிடுவாங்க, மாசம் மாசம் கொடுக்கவும் மாட்டாங்க. ஊழியக்காரனை பரலோகம் ரொம்ப அழகாக பார்ப்போம். நான் சொல்கிறேன், விசுவாசியை பார்க்கறது ஒரு பக்கம் பரலோகம்னா, ஊழியக்காரனை அதை விட நல்லா பரலோகம் பார்த்துக்கொள்ளும். அதுக்கு நான் சாட்சி, என்ன ஆண்டவர் நல்லா பார்த்துக்கிறார், அவ்வளோதான். அதனால் நீங்கள் இதுகளை வைத்து கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ஊழியக்காரன் யார், ஊழியக்காரன் அல்லாதவன் யார், அப்போஸ்தலன் யார், அப்போஸ்தலன் அல்லாதவன். அதனால் நீங்கள் ஒரு வேளை நடந்த ஒரு சம்பவம்,
ஒருத்தர் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டாரு. ஜெபம் பண்ண உடனே அங்கே ஹீல் ஆயிடுச்சு, அற்புதம் நடந்துருச்சு. நடந்த உடனே அவர் என்ன கேட்டிருக்காரு, ஒருவேளை நீங்கள் இந்த ஆப்ரேஷன் பண்ணால் 2 லட்சம் ஆயிருக்கும்ல, அந்த 2 லட்சத்தை கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவங்க சொல்லியிருக்காங்க, எங்ககிட்ட காசே இல்லை, அதனால தான் ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் இருந்தோம், இல்லைன்னா நாங்கள் ஆப்ரேஷனை இந்நேரம் பண்ணியிருப்போம் அப்படின்னு. உடனே அவர், இப்போ நீங்கள் கொடுக்கல, இந்த வியாதி திரும்பி வந்துடும். அப்போ பயந்துட்டான் விசுவாசி. ஐயா அவ்வளோ பணம் எங்கிட்ட இல்லைங்கய்யா, இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணியிருப்போம். கடைசியாக அங்கே இங்கே தேத்தி ஒரு 50,000 ரூபா கொடுத்துட்டாங்க. அவர் சொல்லிட்டு போகிறார், உங்களுக்காக தான் நான் இதை வாங்கிட்டு போகிறேன், வேற யாராக இருந்தாலும் வாங்க மாட்டேன். இவன் தேவனிடத்துலேருந்து வந்தவன் அல்ல.